வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இதற்கும் கால்நடை பராமரிப்பு உதவியாளருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற தகவலை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். உள்ளாட்சி தேர்தலை ஏன் தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி மாவட்டங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தினாங்க. தமிழகத்தில் இருக்கிற மாவட்டத்தோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி நிறைய மாவட்டங்களை புதுசாக பிரித்தாங்க. ஸோ அந்த பிரித்த காரணத்தினால அவங்களுக்கு தேர்தல் வைக்க முடியல. 2019 நடந்த உள்ளாட்சி தேர்தல் இப்போ 5 வருடத்துக்கு அப்புறம் 2024 நடக்கணும். இந்த மாதத்தில், அடுத்த மாதத்தில், இந்த நவம்பர் டிசம்பரில் நடக்க வேண்டியது. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, மாவட்டம் பிரித்ததுனால ஒரு 9 மாவட்டங்களுக்கு 2021 தான் அவங்க தேர்தல் அப்படின்றது நடத்தினாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தல் அப்படின்றது நடத்தினாங்க. அந்த ஒரு காரணத்தினால, அதாவது இப்போ பாதி பேருக்கு அந்த பீரியடு முடிஞ்சுது. ஸோ 9 மாவட்டங்கள் தவிர மீதி இருக்கிறவங்களுக்கு 5 வருஷம் காலம் அப்படின்றது முடிஞ்சுது. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த 9 மாவட்டங்களில் இருக்கிற நபர்களுக்கு இன்னும் அந்த டைம் அப்படின்றது முடியலை. இன்னும் அவங்களுக்கு 2 வருஷம் டைம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் இதை மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது அந்த ஒரு ரீசனால் தான் அவங்க அதை தள்ளி வச்சாங்க, மாற்றி வச்சாங்க. பட் மறுபடியும் அதே காரணத்தினால அதை ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால, ஒன்று அவங்களுக்கு பதவி காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே இப்போயே தேர்தல் வைக்கணும். தமிழகம் முழுக்க எல்லாருக்கும் ஒன்றா வைக்கணும். அப்படி இல்லையா, இந்த பதவி காலம் முடிஞ்சவங்களுக்கு பெண்டிங்கில் வச்சு 2026 தேர்தல் நடத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2026 தான் நமக்கு தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஏன்னா இந்த தேர்தல் வருதும், தேர்தல்னால நமக்கு மேபி டிலே ஆகுமோ. தேர்தல் நடந்துருச்சுன்னா தேர்தலுக்கு முன்னாடி போட்டால் போடுவாங்க. பட் தேர்தலுக்கு அப்புறம் நமக்கு போட மாட்டாங்க. ஏன்னா தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா அங்கே ஒரு 6 மாதம் பெண்டிங்கில் போயிடும். தேர்தல், எலெக்ஷனோட டியூட்டி, அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டு, அப்புறம் பதவியே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் போயிடும். நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தில் நம்ம இருந்தோம். பட் இப்போ அந்த மாதிரியான பயம் இருக்கவே தேவையில்லை. 2026 தான் இதற்கான உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றத அவங்க அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதுக்கப்புறம், அதாவது தேர்வர்கள் நம்ம எலெக்ஷன்னால் தள்ளி போகுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் அந்த பயம் அப்படின்றது இப்போ தேவையில்லை. உங்களுக்கு எலெக்ஷன் அப்படின்றது 2026 தான். அதனால் நமக்கு இப்போதைக்கு இந்த எலெக்ஷன்னால் தள்ளி போகுன்ற பயம் சுத்தமாக எடுத்துடலாம். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த கட்ட ப்ரொசீஜர் அப்படின்றது கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக பெண்டிங் ஆகிடுச்சு. நம்மளும் ஆகஸ்ட் மந்தில் ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்கும் அப்படின்ற தகவலை நம்ம சொல்லியிருந்தோம். முன்னாடி இருந்த வீடியோக்களும் போட்டிருந்தோம், நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் கூட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ஆகஸ்ட்டில் அப்டேட் வரும்னு சொல்லியிருந்தீங்களே, அது எப்படி வரும், என்ன மாதிரி இருக்கும், எப்போ வரும் அப்படின்ற கொஷின்ஸ் தொடர்ச்சியாக கேட்டிருந்தீங்க. நம்மளும் அதற்கான ஆன்சர்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த்து இப்போ ஆல்மோஸ்ட் 20 தேதிக்கு மேலே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அப்டேட் அப்படின்றது கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. வருஷக்கணக்காக வெயிட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் 10 வருஷம், ஒரு சிலர் 8 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வருஷ கணக்கு தான். யாரும் மாதக்கணக்கோ நாள் கணக்கோலாம் கிடையாது வெயிட் பண்ணுது. ஸோ எல்லாருக்குமே அந்த கஷ்டம் அப்படின்றது இருக்கும். வெயிட் பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா அது என்ன சொல்கிறது, 5 வருஷம் வெயிட் பண்ணவங்களுக்கும் அதே கஷ்டம் தான், 10 வருஷம் வெயிட் பண்ணுறவங்களுக்கும் அதே கஷ்டம் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் மேக்ஸிமம் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து கணிப்பு. மேக்ஸிமம் அதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு நம்ம சொல்கிறது பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே போல் தான் பாசிட்டிவாக ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்மளும் இதை பற்றி அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது கிடைக்கிறத நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். அதாவது ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட், கால்நடைத்துறையிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட் அவங்க பண்ணினாங்க அப்படின்னாலும் அதை ஒரு தகவலாக உங்களுக்கு கொடுக்கும்போதும், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போதும் நமக்கு ஓரளவுக்கு அதில் ஓகே, பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். அதே போல் நிறைய நண்பர்கள் ஏதாவது நமக்கு தெரியாத நியூஸையும் நமக்கு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ அதுவும் வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அதை அப்படியே உங்களுக்குள்ளேயே மூடி மறைக்காமல் அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றத பார்க்குறதுங்கிறது மிக நல்ல விஷயம். அதுதான் நம்ம ஒரு மூமெண்ட்டையும் ஃபுல்லாகவே கண்காணிச்சிக்கிட்டு அதற்கான வீடியோ அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மேக்ஸிமம் உள்ளாட்சி தேர்தல்னால பயந்துருப்பீங்க. அதுவும் இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. எதிர்பார்ப்போம், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இன்னும் நிறைய பேர் இது போட மாட்டாங்க, இதுக்கு வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவ் அப்படின்றது வரும், வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. அதாவது
அதை மண்டைக்குள்ளே போட்டு அதை இது பண்ணி வச்சு கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு எந்த யூஸும் இல்லை. நீங்கள் வருத்தப்படுறதுனால போடுவாங்க அப்படின்னா நியாயம், நீங்கள் வருத்தப்படுறதில்ல. பட் நம்ம வருத்தப்படுறதுனால யாரும் எதுவும் எதுவும் பண்ண போகிறதில்ல. அதுவாக வருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் சொல்கிறோம், நிறைய நெகட்டிவாக ஏதாவது பேசுனாங்க, இல்லை வராது, இப்போதைக்கு வராது, அது இப்போ போட மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, நடக்காது, முடியாது அப்படின்னாங்கன்னா அதை அப்படியே காதுலேயே வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அதுதான் நம்ம சொல்கிறது. அதே போல் இந்த ஒரு எக்ஸாம் மட்டும்தான், அதாவது எனக்கு தெரிஞ்சது இந்த கால்நடைத்துறை தான், நான் போனால் இந்த கால்நடைத்துறைக்கு தான் போவேன், வேறு எந்த துறைக்குமே நான் போக மாட்டேன் அப்படின்னு யாரும் இருக்க வேணாம். இப்போ அப்படியும் ஒரு சிலர் சொல்கிறீங்க, இல்லை சார் நான் கால்நடைத்துறைக்காக வெயிட் பண்ணிட்டேன், நான் இதில் மட்டும்தான் போவேன் அப்படின்னு. பட் தயவு செஞ்சு அந்த மாதிரியும் இருக்க வேணாம். அதாவது எனி ஜாப் அப்படின்றது தான் நம்மளோட மோட்டிவ். அதை விட்டுட்டு நான் கால்நடைத்துறை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்றது இல்லை. நம்ம நிறைய எக்ஸாமு, நிறைய நோட்டிஃபிகேஷன் வர்றது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இது போட்டாங்கன்னா போய் அட்டெண்ட் பண்ண போகிறோம். போடலைன்னா அடுத்தடுத்து நமக்கு கண்டினியூவாக என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணி எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிங்கன்னா மாதத்துக்கு 1, 2 எக்ஸாம் வந்துக்கிட்டு இருக்கும், 2 இன்டர்வியூ வரும், எல்லாமே நீங்கள் தொடர்ச்சியாக அட்டெண்ட் பண்ணுற மாதிரியே தாங்க இருக்கும். இதை ஒன்றை மட்டும் எதிர்பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், மன உளைச்சல் ஆக தான் செய்யும். அதனால தான் சொல்கிறோம், எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கும் போடுங்க, வரக்கூடிய அனைத்து நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு மாதத்துக்கு 2 இன்டர்வியூ, 2 எக்ஸாம் நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லா வாரமும் நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க. அந்தளவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன், அதாவது பெருசாக குரூப் 2ல் போகிறேன், குரூப் 4ல் போகிறேன், குரூப் 1ல் போகிறேன்றதை தவிர, அந்த குரூப் எக்ஸாம்ஸ் தவிர சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 1, 2 வேக்கண்ட் வர்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் 1, 2 வேக்கண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 2 வேக்கண்ட் தான் இருக்குது, இது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஊரில் இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ அந்த வேக்கண்ட்டுக்கு அந்த 2 பேர் கூட யாருமே அப்ளை பண்ண மாட்றாங்க. அது அந்த மாதிரி நிலைமையும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் போயிடுது. 2 வேக்கண்ட் கொடுக்குறாங்கன்னா 2 பேர் கூட அதில் அப்ளை பண்ணுறதே இல்லை. யாராவது அப்ளை பண்ணால் அவங்களுக்கு வேலை கொடுத்துர்லான்ற மாதிரியெல்லாம் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் 1 வேக்கண்ட் 2 வேக்கண்ட் தானே, இதுக்கு அப்ளை பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத தாண்டி நம்ம முயற்சி செய்வோம். நமக்கான தகுதி இருந்துச்சு அப்படின்னா அது கிடைக்க போகுது, தகுதி இல்லை அப்படின்னா அது கிடைக்காம இருக்க போகுது, அவ்வளோதான். தகுதி இருந்தால் கண்டிப்பாக வேலை அப்படின்றது கிடைக்கும். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.